புதுமான பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. கடந்த ஆண்டு 1ஆம் ஆண்டு நிறைவு கூட்டத்திலும் நான் இந்த இடத்திலே வந்து ஒரு பிரசங்கியாரோடு கூட வந்து அவரை அறிமுகம் செய்து ஜெபித்தது எனக்கு நினைவு இருக்கிறது. இந்த நாளிலும் கூட வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால், இதுவரையிலும் சந்தித்திராத, இதுவரையிலும் பார்த்திராத ஒரு மகத்துவ மாற்றங்களை கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார். ஏனென்று சொன்னால், வந்திருக்கிற தேவ மனிதன் மிக விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். ஏனென்று சொன்னால், தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒட்டுமொத்த கிராமங்களுக்கும் அவர் கடந்து போய் அவருடைய பாதம் படாத கிராமங்கள் இல்லை. வைராக்கியமாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர், அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மகத்தான தேவ மனிதனை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறார். வரும் கண்ணத்திற்குரிய அருமையான டைட்டஸை மோகன் ஐயா அவர்கள் மறைமலை நகர் பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, அநேக உலக நாடுகளிலும் கடந்து போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு தெய்வ மனிதர். ஆகவே நம்ம எல்லோரும் அன்போடு கூட அவர்களை கரங்களை உற்சாகமா தட்டி நம் அன்போடு கூட வரவேற்கலாம். உட்காரும் போதே நீங்க என்ன பண்ணோம், உள்ள போயிடும். இப்படி வரும்போது அப்படி நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அப்படி வரவங்க என்ன பண்ணும், கல்யாண மண்டபத்துல பந்தி போடும்போது அப்படியே உங்க மேல மறிச்சுன்னு இந்த தண்ணி ஊத்திக்கின்னு குருமா ஊத்திட்டு குழம்பு ஊத்திட்டு போறாங்களா, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. தேவாலயத்துல வரும்போது நேர்த்தியா நீங்க உள்ள போய் உட்கார்ந்து வருகிறவர்களுக்கு எந்த இடத்துல நாம் என்ன பண்ணோம், நீங்க வழிபடணும். ஆமே, நீங்க அவருக்கு முன்னாடி சேர்ல உட்காருங்க. வேற வழி இல்ல, நீங்க மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கணும். எழுந்து சும்மா போகக்கூடாது. போறவங்க எல்லாம் இப்பயே போயிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்க உட்கார்ந்துக்கலாம். ஒருவேளை நான் வருவது நோவாவினுடைய பேழையில காக்கா அப்பப்போ வந்து போயிட்டு இருக்குமா, அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. ஆமென். ஆமா, இங்க நீங்க கூடி கலைகிற காகமாய் இல்லாமல் சேர்ந்து பெய்கிற மேகமாய் நீங்கள் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு ஜெப மேகம் இங்கே மூடும். ஆமென். வார்த்தையை கேட்கிற போதே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இதுவரையிலும் உங்கள் குடும்பத்துல பலவிதமான கட்டுகளோடு நெருக்கங்களோடு நீங்க வந்திருப்பீங்கன்னா, அந்த வார்த்தையை கேட்கும் போதே நீங்கள் என்ன செய்வீங்க, ஜீவனோடு புது பலனை அடைவீர்கள். ஆமென். சிரிச்ச மாதிரி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சுய உதவி குழு லோனுக்கு புடிச்சுன்னு வந்த மாதிரி இருக்குது. உங்களெல்லாம் குழுல ஒரு 50,000 வாங்கி கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரா என்னன்னு தெரியல. இப்படி பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நல்லா சிரிச்ச மாதிரி பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. இருமா என்னை பாரு, நான் சொன்ன இப்ப தமிழ் தெரியுதா, தமிழ்ல கை தூக்கலாம். இவ்வளவு தமிழ் இருக்கு. தெலுங்கு அப்படியே தெலுங்கு மாதிரி அமைதியா இருக்கு. நான் சொல்றேன், அவங்க கையில ஒரு 500 ரூபாய் கேட்க, கொஞ்சம் 500 ரூபாய் கடன் கூட அப்படின்னு கேட்காது. அந்த பரிதாபத்தோடு கேட்காது, நல்லா இருக்கிறீங்களா, சிரிச்ச மாதிரி கேட்க. சிரிக்கலையம்மா, பல்ல துறங்குமா, இல்லம்மா. கோல்கேட்டுக்கு ஒரு விளம்பரத்துக்கு வராங்க, கவனிங்கம்மா. கோல்கேட் விளம்பரத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. அவ என்ன கேட்கற, உங்க பேஸ்ல உப்பு இருக்குற, நிறைய பேருக்கு சாப்பாட்டுல உப்பு இல்ல. அவ என்ன கேட்கற, உங்க பேஸ்ல உப்பு, அது எப்படி கேட்கற, எல்லா பொருளையும் காமிச்சுனே கேட்கறான். எப்படி கேட்கறான், எல்லா பொருளையும் காமிச்சு உங்க பேஸ்ல உப்பு இருக்கா, அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதுவும் காம்பவுண்ட் உடைச்சுன்னு வந்து கேட்கறான். அந்த காம்பவுண்ட் எவன் அங்க, அவர் எப்படி வாங்கி கட்டினாரு, எந்த குழுல லோன் வாங்கி கட்டினாருன்னு கூட தெரியல, எந்த பேங்க்ல இஎம்ஐ எடுத்தாருன்னு தெரியல. அந்த காம்பவுண்ட் உடைச்சிட்டு வந்து சந்தோஷமா சிரிச்ச மாதிரி, இடிச்சது கூட சாரி சொல்லுங்க. எடுத்தவனே கேட்கறோம், உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா, சிரிச்சுனே பக்கத்துல பார்த்து நல்லா இருக்கிறீங்களா அதை கேளுங்க, சிரிச்ச மாதிரி கேளுங்க. இருங்க, சிரிக்க தெரியுமா உங்களுக்கு, சிரிக்க தெரியுமா? உங்களை புடிச்சுன்னு வந்து இந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கலைஞர் ஸ்டாலின் வராரு, அவர் வரான்னு ஓட்டு கேட்கறதுக்கு ஏத்தின்னு போறாங்களா வேன்ல, ஒரு ஆளுக்கு 500 200ன்னு, அந்த மாதிரியே இருக்கிறீங்களே. எப்படி சிரிங்கம்மா. இங்கிருந்து நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களால சிரிக்கவே முடியாது. அதே வீட்டுக்காரர், அதே பொண்டாட்டி பிள்ளைங்க, அதுக்கு முகத்தையே தான் நீங்க அப்படியே திரும்பி பாருங்க. கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க, லைட்டா திரும்பி பாருங்க. திரும்பி பாருங்கம்மா. இடுப்பு பிடிப்புலாம் விட்டுரும், கழுத்து சுருங்கெல்லாம் விட்டுரும். நீங்க திரும்பி பாருங்க. வேற கலரான முகம். எங்க தேவ பிரசன்னத்துல தாங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க சிரிக்க முடியும். வீட்டுக்கு போனா அந்த ஏரி குளத்துல எல்லாம் பாசி இருக்கு இல்லையா, பச்சை கலர்ல பாசி, பயன்படுத்தாத தண்ணி இருக்கு, அதுல பாசி இருக்கும். ஒரு குடம் தண்ணி மோந்தனா அப்படி குடத்தை வச்சு இப்படி அகட்டிட்டு ஒரு குடம் தண்ணி மோந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த பாசியில என்ன செய்யும், அந்த மாதிரி இங்கிருந்து போயிட்டீங்கன்னா உங்களோட சோகம் பெட்ஷீட் மாதிரி உங்களை மூடிக்கும். இங்கதான் சிரிக்க முடியும். வாய் விட்டு சிரித்தால் என்ன செய்யுமா, ஆனா உங்களை பார்த்தா இருக்கிற 350 வியாதியை மடியில தூக்கி உட்கார வச்சுக்கிற மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இது வியாதியை போக்குற இடங்க.
உங்க கவலையை மாத்துற இடம், உங்க துக்கத்தை மாத்துற இடம் இதுதான். நீங்க வேற எங்க போனாலும் ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க சிரிச்ச மாதிரி டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. அவர்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு மாத்திரை ஒரு 500 ரூபாய் வாங்கினா அழுதுனே தான் வீட்டுக்கு வரணும். 500 போயிடுச்சு, 1000 போயிடுச்சு. ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க 500 1000 செலவு செய்ய வேணாம். சிரிச்ச முகத்தோடு இருக்க கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். கையை தட்டுங்கன்னா பேரளவுல அதிகமா அதுக்கு ஒரு விளக்கம். கையை தட்டுனா பவுடர் அதிகமா போட்டா எப்படி தட்டுவீங்க? குழந்தை அறிவாளி புள்ளங்க எப்படி தட்டுது பாரு. ஆனா பவுடர் போற ஆள் தான் அமைதியா இருக்குது. அவனுக்கு பவுடரே போடல, அவன் கை தட்டி காட்டுறான். அந்த மாதிரி கை தட்டுறதுல கஞ்சத்தனம் பண்ணக்கூடாது. டாக்டர் சொல்றான், நீங்க கை தட்டினீங்கன்னா 100 வருஷம் நல்லா வாழ்வீங்களாம். ஒட்டுமொத்த உடம்புல இருக்கிற நரம்பு மண்டலங்கள்லாம் அந்த உள்ளங்கையில தான் இருக்கு. சோ அதனால கை தட்டுறது ஒரு எக்ஸசைஸ். அல்லேலூயா. ஓஎம்ஆர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? நீங்க ஒரு ரூம் இருக்கும், 10க்கு 10 ரூம் இருக்கும். அதுல ஒரு ஏசி ஒரு சேர் போட்டிருப்பாங்க. நீங்க 5 நிமிஷம் கை தட்டணும். 250 ரூபாய் பீஸ் கொடுத்துட்டு வெளியே போயிடணும். என்னடா அதான் ட்ரீட்மெண்ட். இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, ஓஎம்ஆர்லயே இருக்கு. நான் சொல்றதெல்லாம் வேணா நீங்க யூடியூப்ல போட்டு பார்க்கலாம், பொய்யெல்லாம் இல்ல, உண்மை. 500 ரூபாய் பீஸ். 1/4 மணி நேரம் நீ சிரிக்கணும். பைத்தியம் தனியா சிரிச்சு பாத்துக்கிறீங்களா? அந்த மாதிரி ஒரு ரூம்ல போய் சிரிச்சுட்டு போயிடணும். என்னடா நீ தான் சிரிக்கவே மாட்டீங்க. சிரிக்கிறதுக்கே காசு கொடுத்துட்டு சிரிக்கிறாங்க நம்மால. அல்லேலூயா, அல்லேலூயா. சோக முகத்தெல்லாம் தூக்கி ஒரு சைடு மாட்டிட்டு கை தட்டுங்கன்னா கஞ்சத்தனம் பண்ணாம. உங்ககிட்ட ஒரு 500 ரூபாய் கேட்டா, ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்டா, நீங்க ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கலாம். என்ன பார்த்தா சண்டை போடுற மாதிரியே இருக்கு. அல்லேலூயா. நல்ல 2 கையும் ஜோரா தட்டு பார்ப்போம். Hallelujah. 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 சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறவங்க அல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா. வேண்டா வெறுப்பா இருக்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா. அல் என்றால் எல்லோரும், லே என்றால் கர்த்தர், லூயா என்றால் துதியுங்கள். எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். ஆமென் சொல்றீங்களா? பரலோகத்துல ஒரே ஒரு பாஷை. என்ன பாஷமா? என்ன பாஷை? அல்லேலூயா பாஷை. ஆமென். தெலுங்காரங்க வந்தாலும் அல்லேலூயா தான். தமிழ்காரங்க வந்தாலும், எகிப்துல இருந்து வந்தவங்களா, இஸ்ரேல இருந்து வந்தவங்களா, காசாவில இருந்து வந்தவங்களா, ஜெர்மன்ல இருந்து வந்தவங்களா, அல்லேலூயா. ஏதோ ஒரு இடத்துல காணாம போயிடுமா தெரியுமா உங்களுக்கு? திருவிழாவில் காணாத போன முகம் மாதிரி இருக்கிறீங்க. முத்தண்ணன் சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். இப்ப 22வது வசனம் வாசி. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். நபோத், நபோத், நபோத். ஹல்லேலூயா. ரெகபோத் என்று பெயர் வச்சான். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா நீங்க கவனிக்கணும். இந்த 2வது வருஷம் முடிஞ்சு
3வது வருஷத்துல கால் வைக்கிற பால் டேவிட்டா பால் பாண்டியன் அவர்களுக்கு ரெக்கபோத் தொடங்கி விட்டது. ஆமென். அல்லேலூயா. என்னை அறிமுகப்படுத்தின அந்த முத்துவுக்கு ரொம்ப நன்றி. என்னை அழைத்த பாஸ்டர் பால் பாண்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் ரொம்ப நாள் ஆச்சு பீட்டர் அண்ணன் பார்த்து. ஆமென். நீங்க பார்த்தோன்னு ஒரு சந்தோஷம். எல்லாம் தேவனுடைய கிருபை. நல்லா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் யார பார்த்து இந்த வார்த்தை சொல்றாருன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கதியா நிக்கிறான் ஒருத்தன். அவன் பேரு தான் ஈசா. அவன் பேரு என்னது? ஈசா. எங்க தொட்டாலும் பக்கத்துல இருக்கிறவன் எந்துடான்றான். எங்க போய் கை வச்சாலும் அதுவும் எந்துடான்றான். என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும்? நம்மளாம் தான் சண்டை போடுவோம். இந்த குழாய் சண்டை பார்க்கணும். கொலை வரைக்கும் போய் ஜெயில் வரைக்கும் போகும். யாருன்னு கேட்டா 2 அக்காவுங்க போதும். புருஷனை கொலைக்காரன் ஆக்கிறதுக்கு 2 அக்காவுங்க போதும். புருஷனை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு 2 அக்காவுங்க போதும். சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவன் புருஷன்காரன் வருவான். இவர் பாட்டுக்கு பால் பாண்டி பாட்டுக்கு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு. ஏதோ கத்தின்னு போறாங்க, அமைதியாயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா விடாது. வெளியே வந்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையடா. அவன் வர்றா, முகத்துல மீசையே இல்லாம வந்து என்ன பண்றான்? சண்டைக்கு வர்றான். நீ என்னடா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு சும்மாக்கிற ஆம்பளை என்ன பண்றது? உசு பேத்தி வெளியே வர்றது. இவரு வெளியே வந்தவன அங்க சண்டை போடுற அந்த பொம்பளை அவர் பெஞ்சாச்சி விட்டுடுச்சு. அவரை பார்த்து கேக்குது, நீ எல்லாம் ஒரு ஆம்பளைடா பொட்ட, நீ ஆம்பளைடா, நீ உனக்கு முகத்துல மீச இருந்தா வாடா, என் மேல கை வைடா பாக்கலாம். இவரு போய் அது மேல கை வைக்க, அவன் வந்து சண்டை போடுற அவன் வந்து சதுக்குன்னு கத்தி குத்த, பொலுக்குன்னு ரத்தம் கொட்ட. அவ்வளவுதான். நல்லா ஊழியம் செஞ்சுட்ட பாண்டிய யாரால கெட்ட? நோரால கெட்ட. அங்கெல்லாம் நோறு திறக்கிறோம், இங்க வந்து நோரை மூடுறோம். இங்கதான் நோரை திறக்கணும். நோறுனா என்னமா? வாயை இங்கதான் திறக்கணும். வேதம் சொல்லுது, நான் சொல்லு. சங்கீதம் 81:10 சொல்லு, உன் வாயை விரிவாய் திற, அதை நான் ரெக்கபோத்தாக்குவேன். வாயை விரிவா திற, அதை நான் என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். அதை ரெக்கபோத்தாக்குவேன். இன்னைக்கு நிறைய பேர் வாயை திறக்கிறதே இல்லை. ஆனா ஒண்ணு திறக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மொபைல திறக்கிறாங்க. அந்த பக்கம் புருஷன், இந்த பக்கம் மனைவி, அந்த பக்கம் 2 பிள்ளைங்க. ஒரு வீட்டுல ஐக்கியமே கிடையாது. இதுக்கு பேர் குடும்பமாமா? அது குடும்பமா? அது புருஷன் கிட்ட பேசாத பெஞ்சாதியும், பெஞ்சாதி கிட்ட பேசாத புருஷனும், பிள்ளைங்கிட்ட பேசாத அப்பா அம்மா, அப்பா அம்மா கிட்ட பேசாத பிள்ளைங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்கன்னா அது குடும்பம் இல்லை, அது இக்கபோத். அதனால இக்கபோத் என்ன விஷயம்னு கேட்டா, 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த சந்தோஷம், 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த சமாதானம், 20 வருஷத்துக்கு முன்னால இருந்த அந்த கலகலப்பு என்ன இப்ப எந்த வீட்லயும் கிடையாது. எந்த வீட்லயும் நக்கா முறைக்கிறாங்க, எங்க வீட்டுக்கு அதை அப்படியே சொல்றியா? அண்ணா எந்த வீட்லயும் கிடையாது. அந்த அம்மா வருவாங்க, வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அதான் உட்காந்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. புருஷன் வருவார், ஏண்டி தண்ணி கொண்டு வா, உன் காலையில உனக்கு போய் மொண்டு குடிச்சிக்கோ,
பாவம் அவர் பயந்தாம்பல்யம். யாருக்கு பயப்படுறாரு? அவர் யாருக்கும் பயப்படல. ஊர்ல இருக்கிறவங்க எதுனா கேவலமா சொல்ல போறாங்கன்னு பயந்து என்ன பண்றாரு? தண்ணி மொண்டு குடிச்சிட்டு அமைதியா வந்துரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய பிள்ளைகள் பழுகி பெருகன். எப்படி இருக்கணும்? என்னம்மா செய்யணும் தங்கச்சி? பழுகி பெருகணும். அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்க கேளுங்க, ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த கிறிஸ்தவம் என்ற குட்டையில ஊறி போன மட்டைகள். இது உள்ள போகவே போகாது. ஜான் இறங்குறது இல்ல நிறைய பேருக்கு. என்ன இறங்குறது இல்ல? ஆமா, இந்த காதுல கேட்டா இந்த காதுல இருந்து கேட்கறது ஒரு இதயத்துல போகும். இங்க என்ன இருக்குது? இருதயமே கிடையாது. நீங்க நிறைய பேர் போன் எடுத்த பாருங்க, இங்கதான் வச்சுக்குவாங்க, இங்கதான் வச்சுக்குவாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா பராலிஸ் வந்து நரம்பெல்லாம் எங்க நரம்பு கிளாட் ஆயிட்டா இந்த வாய் இப்படி எடுத்துக்கும், இந்த கை இப்படி முளைக்கும். எந்த பக்கம் பேசணும்? இந்த பக்கம். ஜான் இறங்கணும். அப்படி இறங்கினா நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ரெக்க போத்தாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரெக்க போத்தா இருக்க. நீங்க சொல்ல மாட்டீங்களா? ஆம்பளைங்களா சொல்ல மாட்டீங்களா? நீங்க ரெக்க போத்தா இருக்கணும். அவருக்கு ஸ்தோத்திரம். ரெக்க போத்தா நீங்க இருக்கிறீங்கன்னா உங்க வாழ்க்கையில பழுகுவீங்க, பெருகுவீங்க. ஒரு நாள் நீங்க குறுகி என்ன பண்ண மாட்டீங்க, போக மாட்டீங்க. ஆண்டவருடைய ஆசை நம்ம என்ன செய்யக்கூடாது, குறுகி போக கூடாது. 6 அடி உயரங்கிற நானு திடீர்னு 4 அடி குள்ளமாயிட்டேன்னா என்ன ஆயிட்டேன்னு அர்த்தம்? குறுகி போயிட்டேன்னு அர்த்தம். ஒண்ணு என் காலுங்க குறுகி போயிருக்கணும், இல்ல என் முதுகெலும்பு குறுகி போயிருக்கணும். இன்னைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆண்டவர் பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இக்கபோத்தா மாறிக்கிட்டு இருக்கிறான். இக்கபோத்தா தெரியுமா? தெரியல. இக்கபோத்தா தெரியுமா? தெரியாது. அதான் இக்கபோத். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அந்த இக்கபோத் என்ற வார்த்தை 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை. படிங்க பார்க்கலாம். இந்த பைபிள்ல 1 சாமுவேல் இருக்குதா? எடுங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இப்ப 21வது வசனம் படிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை அப்புறம் கம்மா போட்டுக்குதுல்ல, அவள் மகிமை என்றிய அவள் அப்படி நிறுத்தணும். அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பேர். இக்கபோத் என்ன? மகிமை விட்டு போய்விட்டது. மகிமை விட்டு போய்விட்டது. இன்னைக்கு எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அப்ப எல்லாருடைய மகிமையும் அவங்களை விட்டு என்ன பண்ணிச்சது, போயிடுச்சு. கொரோனா எனக்கு கூட வந்ததுமா. குமரன் ஹாஸ்பிட்டல்ல 4 நாள் வச்சிருந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க நீ பழைக்க மாட்டேன்னு. நான் சொன்னேன் அப்படிங்களா டாக்டர், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொன்னேன். 5ஆவது நாள் நர்ஸை கூப்பிட்டேன். மூக்குல வச்சிருக்கிறது, கையில வச்சிருக்கிறது, குத்தி இருக்குது எல்லாத்தையும் எடுங்க, 2 மணி நேரம் டைம் கொடுங்க. நான் உயிரோடு இருந்தா அவருக்காக இருப்பேன், நான் இறந்துட்டா அவருக்காக இறந்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன கேட்டாங்க. ஒரு 25-30 வயசு இருக்கும். அந்த பிள்ளை கேட்டுச்சு, நீங்க பாஸ்டர் தான்மா, ஜுரம்னு வந்துச்சு, என் பிள்ளை கொண்டு வந்து இங்க செக் பண்ணா டாக்டருங்க அங்க செக் பண்ண ஸ்கேன் எடுத்தோன்னு சொல்லிட்டாங்க லங்கு ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு, எப்படியோ பணம் கொடுங்கிறதுக்கு ஒரு வழிய சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் டோலோ 650யும்
அமாக்சிரேனும் சிட்டிசன் போட்டு அப்படியே வேதி பிடிச்சிட்டு வந்தா நல்லா ஆயிட்டு இருக்கோம், கொண்டாந்து சேர்த்துட்டீங்க, உயிரை வாங்கிக்கிறீங்க. நீங்க கொடுக்குற மருந்துலேயே உயிர் போயிடும் போல இருக்குது. சோறை தின்னாம ஒரு குருணி மாத்திரை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நிறுத்திட்டேன். முட்டி போட 2 மணி நேரம் கண்ணீரோட ஜெபம் பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு உயிரோடு இருக்கணும்னா, இல்ல என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு ஜெபம் பண்ண. என்ன பரிசுத்தப்படுத்துங்க. என்ன பைபிள் அப்படிதான் படிக்கிறோம். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு. ஆமா, அந்த 2 மணி நேரம் பரிசுத்தத்துக்காக தான் ஜெபம் பண்ணேன். ஆனா டக்குன்னு உயிர் போயிட்டா எங்க போயிடணும்? ஏசப்பா கிட்ட போயிடணும். இங்க இருக்கவே கூட நல்லா பரிசுத்தப்படுத்திட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மௌனமா கண்கள்ல தண்ணி அப்படியே தாரையா கொட்டுது. திடீர்னு ஒரு அனல் நெருப்புல விட்ட மாதிரி மேல இறங்கிச்சு. குபு குபு குபுன்னு வேர்த்துச்சு. நான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் குளிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எழுந்து பாக்குறேன், மூச்சு வாங்கிறது நின்னு போச்சு. மூச்சு வாங்கல, அவங்களே வாங்க வச்சாங்க மாத்திரைகளை கொடுத்து. மாத்திரைகளை கொடுத்து என்ன பண்ணாங்க? மூச்சு ஒரு வேளைக்கு 10 மாத்திரை போட்டா பாடி தாங்குமா? தானா இழப்பு என்ன பண்ண வந்துடும். அப்புறம் 7 மணிக்கு என்னை பார்க்கிற டாக்டர் வந்தார். அவர் பிராமின் குமரன் சொல்லி. 4 வருஷமா அவர் வசனம் அனுப்பினே இருக்கிறேன் டெய்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, வந்து பார்த்துட்டு செக் பண்ணிட்டு, சார் உங்களுக்கு எப்படி? நான் சொன்னேன், யெகோவா ஈரேன். அப்படின்னா என்னன்னு கேட்டேன். பர்வதத்தில பார்த்து கொள்ளப்படும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உயிரோட வாழணும்னு இல்ல, அவர்கிட்ட பத்திரமா போய் சேரணும்னு ஒப்பு கொடுத்தேன். ஆனா அவர் பார்த்தாரு, டேய் இங்க வந்துட்டியன்னா உலகத்துல என் இழவு எவனும் சொல்ல மாட்டான், எடுக்க முடியாது. அதனால உன் இழவை நான் எடுத்துட்டேன், நீ போய் என் இழவை எடுன்னு அனுப்பிச்சு விட்டார். புரியலையா? புரியலையம்மா? இழவனா என்னம்மா? என்ன பாப்பா இழவனா? இழவனா என்னம்மா? பெரியம்மா சாவன சொல்லுவாங்க. உன் இழவு எடுக்கன்றாங்களே, என்னது? உன் துக்கத்தை எடுக்க, உன் துக்கத்தை எடுக்க. ஏசப்பாவுக்கு ஒரு துக்கம், நீங்க எல்லாம் ரெக்க போத்தா இருக்கணும். ஆனா உங்களை பார்த்தா எக்கு போத்தா தான் இருக்கிறீங்க. பறி கொடுத்துற மாதிரி, பாதி மூஞ்சி பரமசிவம் மாதிரி இருக்கிறீங்க. அது ஒரு பெரிய கதை, நமக்கு அதெல்லாம் தெரியும். சரியா? நம்ம எதையும் பறி கொடுக்கலீங்க. எதையும் பறி கொடுக்கல. எல்லாத்தையும் பிசாசு எடுத்துட்டான். மொபைல கையில கொடுத்து கொஞ்சம் நஞ்சு இருந்த குடும்ப ஐக்கியத்தையும் எடுத்துட்டான். மொபைல கையில கொடுத்து சர்ச்சில் உட்கார்ந்து கவனிக்கிறதையும் எடுத்துட்டான். எல்லாத்தையும் எடுத்துட்டான். அதனால தான் அனுப்பிச்சு வச்சிட்டார் நம்மள. நீ போய் என் துக்கத்தை என்ன பண்ணு, சந்தோஷமா மாத்து. அதனாலதான் தெரு தெருவா ஓடுறேன். இப்ப தெருவில் போனா கூட என்ன ஆகுதுன்னு கேட்டா, எல்லா கூமுட்டைங்களும் டிவியில உட்கார்ந்துக்குது. வெளியே வர்றதே கிடையாது. என்ன கூத்தடிச்சாலும் என்ன பண்றது இல்ல, வெளியே வர்றது இல்ல. என்னவோ நாங்க போற இடத்துல எல்லாம் ஒரு பேய் அமுச்சு விட்டுறாரு. அந்த பேய் வெளியே வரும், கோவிந்தா போட்டு வெளியே வரும். அது போடுற சத்தத்துல தான் ஜனங்க வெளியே வர்றாங்க. அது என்னத்துக்குன்னு தெரியல. அவர் வேலை அது, நம்ம வேலை ஒண்ணும் இல்லை. அப்படி கிராமங்கள் இயேசுவுக்கு சொந்தமாக்கப்படுற, அதான் என்னுடைய ஊழி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்ன அனுப்பின நோக்கமே உங்க துக்கத்தை எல்லாம் எடுக்கதான், உங்க இழவை எல்லாம் எடுக்கதான் அனுப்பிச்சு விட்டுக்கிறார். அதனாலதான் இழவை என்ன பண்ணார்? டாக்டர் ஹாஸ்பிட்டல்ல ஆண்டவர் எடுத்துட்டார். எனக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? உங்களை பற்றி ஒரு துக்கத்தை கொடுத்துட்டார். அவரு பாஸ்டர் சொன்ன நாள்ல இருந்து
நீங்க எப்படி இருப்பீங்க, எப்படி உட்கார்ந்து இருப்பீங்க, எல்லாத்தையும் சீனர்ல பார்த்துட்டு வந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் சொன்னார் ஆண்டவர், என் ஜனங்களை நான் ரெக்க போத்தா மாத்துவேன்னு சொல்லு. ஏங்க அப்படி சொல்றேன்னா, 2 வருஷமா சிட்டேக்கு எத்தனை ரெண்டுத்தையும் பார்த்துருக்கிறார். எதை பார்த்துன்னு இருக்கிறாரு சொல்லுங்க, என்ன பார்த்துருக்கிறாரு? ஏசேக்கு சித்தனா, இந்த ரெண்டுத்தையும் பார்த்துருக்கிறார். அவர் நினைச்சுங்கிறார், நம்ம எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சு போச்சு இருந்திருப்போம், இந்த ஏசுனார் தேவையில்லாம கொண்டாந்து நம்மள மாட்டி விட்டுக்கிறாரு, இதுங்கிட்ட மாரட்சியே உயிர் போயிடும் போலுக்குதுன்னு அவன் நினைச்சுன்னு இருப்பார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, நீ உயிரோடு இருந்து மாரட்சாதான் உனக்கு ரெக்க போகுது. துன்பத்தையும் துக்கத்தையும் என் நாமத்து நிமித்தம் நீ அனுபவிச்சாதான் உனக்கு ரெக்க போகுது. சும்மா வந்துடாது. ரெக்க போது சும்மா வந்துருமா? இதுன்னு அண்டா காக்கசம் அபு காக்கசம் சொல்றதா? இது செயல்பட வேண்டும். என்ன பண்ணணும்? ஆமாங்க, வாழ்க்கையில எல்லாருக்கும் கசப்பு வரும், கசப்பு வரும், ஏமாற்றம் வரும். ஏசேக்கு சித்தனா கண்டிப்பா வரும். ஏசேக்களை மாத்தினா ஏமாற்றம், சித்தனாவில மாத்தினா சிக்கல், இதெல்லாம் வரும். அதெல்லாம் வந்துச்சு. இப்ப ஆண்டவர் ரெக்க போத்த தொடங்கிட்டார். ரெக்க போத்த சொல்லுங்க. உங்களுக்கு நாங்க சொல்றேன், ரெக்க போத்த தொடங்கிட்டார். நீங்க என்னென்ன ஏக்கத்தோட வந்திருக்கிறீங்களோ, என்னென்ன போராட்டத்தோடு வந்திருக்கிறீங்களோ, எதையெல்லாம் எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்களோ, ஏங்கி 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 வாழ்க்கையில நொந்து நூடுல்ஸாய் வந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு முன்பாக ஒரு ரெக்க போத்த வச்சிருக்கிறேன். பழகி பெருகுவீங்க, குடும்பம் பழகி பெருகும், வாழ்க்கை பழகி பெருகும். நீங்க பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும், உங்க குடும்பத்துல ஒரு மாற்றம் வரும், உங்க ஊழியத்துல ஒரு மாற்றம் வரும், உங்க ஜீவியத்துல ஒரு மாற்றம் வரும், உங்க சரீரத்துல ஒரு மாற்றம் வரும். நீங்க செய்யற சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுல மாற்றம் வரும். உங்க கடன் பிரச்சனையில ஒரு மாற்றம் வரும். ஏன்னு கேட்டா, சித்தனா போயிடுச்சு, ஏசேக்கு எடுபட்டு போயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை இதுவரைக்கும் சிக்க வச்சிருந்த சித்தனா எஸ்கேப் போயிடுச்சு. சொல்லுங்க, போயிடுச்சு. எப்படி போயிடுச்சு? சித்தனா போயிடுச்சு, ஏசேக்கு எஸ்கேப் ஆயிடுச்சு. இனி உங்களை தொடவே தொடாது, இனி தொடவே தொடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இனி துக்கமா இருக்காதீங்க. ஆமா, ஜபத்துல தூங்கவும் செய்யாதீங்க, துக்கமாவும் இருக்காதீங்க, தூக்கமாவும் இருக்காதீங்க. எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. ஏன்னா சிக்கல் போயிடுச்சு, ஏமாற்றம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இது அவனுக்கு சொந்தம், பிசாசுக்கு சொந்தம். அவன் முடிக்கிறான். அவன் சொந்தத்துல வச்சிருக்கலாமா? நமக்கு சொந்தம் என்ன? சந்தோஷம். நம்ம சொந்தம் என்ன? சமாதானம். நம்ம உறவு யாரு? சமாதானம். நம்ம தேவன் யாரு? சமாதானத்துக்கு தேவன். நம்ம தேவன் யாரு? குழப்பத்துக்கு தேவன் இல்லை. நம்முடைய தேவன் யாரு? வெற்றியை தருகிற தேவன். நம்ம தேவன் யாரு? அற்புதங்களை செய்கிற தேவன். பாருங்க, ஒரே ஒரு நாள் எனக்கு மூச்சு வாங்கியிருந்தா 5வது நாள் என்னை கொண்டு போய் வென்டிலேட்டர்ல வச்சிருப்பாங்க. வென்டிலேட்டர்ல கொண்டு போனாவே அடுத்து நான் வரமாட்டேன்னு அர்த்தம். செயற்கை சுவாசம் வராது, காப்பாற்றவே முடியாது. அதான் வச்சுக்கிறான். ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய், 5 நாளைக்கு வச்சிருப்பான். உயிர் போயிட்டு பிறகு கூட 2 லட்சம் காலி. ஆனா ஆண்டவர் பாருங்க, அது எல்லாத்தையும் எடுத்துட்டார். எல்லாத்தையும் எடுத்துட்டார். அப்ப என்ன கொடுத்துட்டாருன்னா, நாம் பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்கிட்டார். நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த வருஷம் இந்த ஜபம்
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆகி பின்னால முன்னால கொஞ்சம் பெருசாகி ஆமென் கர்த்தருக்கு சித்தமான சொந்தமாவே ஆயிடும். ஐயோ கட்ட மாட்டாங்க அவர் ரொம்ப விசுவாசம் கம்மி. கோமா விரல விட்டு பார்த்தா தான் நம்புவாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். குறை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. அவருக்கு நடந்தா ஒரே குஷி ஆயிடுவார். நடக்கல அப்படின்னா அப்படியே கொண்டு முடிச்சீங்கன்னா உட்காருவார். அக்கா ஜபம் அவரை காப்பாத்தினுவாரு. அல்லேலூயா. அவர் அக்கா இருக்கிறீங்களா? எங்க நீங்க தானா? அந்த அக்கா ஜபம் தான் அவரை நடத்தின்னு இருக்குது. ஏங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஏங்க இப்படி இருக்கிறீங்க? சத்தானா காரணம் சொல்றது சத்தானா? அல்லேலூயா. அவர் ஜெபிப்பாரு. ஆனா அக்கா ஜபம் அவரை எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்குது. நான் அவங்க பெருமைக்காக நான் சொல்ல, ஆவியானவர் உணர்த்ததை நான் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ஊழியத்துல உற்சாகமா இருக்கிறதுக்கு அவரோட 4 பேர் இருக்கிறாங்க. நட்டாங்க மாதிரி இருக்கிறாங்க இல்லையா? 4 பேர் இருக்கிறாங்க. ஏன்பா இப்படி இருக்கிற? பாலு எலும்பு போலாம், வா அங்க போலாம், இந்த ஜபத்துக்கு போலாம் அப்படியே தட்டி தூக்கின்னு போறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா இந்த ஊழியத்தை 8 வருஷத்துக்கு முன்னால தொடங்க வேண்டிய ஒரு நொண்டி 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 வந்து 2 வருஷத்துக்கு முன்னால தொடங்கினார். ஆனாலும் தேவன் விடல. அவருடைய வாழ்க்கையில் இருந்த சித்தனா போயிடுச்சு, இயேசுக்கு போயிடுச்சு. கர்த்தர் இடம் உண்டாக்கிட்டார். இனி பழகி பெருகுவார். யாரு? பால் பாண்டி, மிஸ்ஸஸ் பால் பாண்டி. எத்தனை பிள்ளைங்க அக்கா உங்களுக்கு? 2 பேரு. அவங்க வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை குறித்த துக்கம் இனி அவர்களுக்கு இல்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? வாழ்க்கையிலே அதுதான். நான் சொல்றேங்க, நான் ஒரு இந்து கம்வார் நாயுடு குடும்பத்துல பிறந்தவன். சொந்த ஊர் அரக்கோணம். பைபிள் எல்லாம் கிழிச்சு பறையர் கடவுள்னு சொல்லி செருப்பு காலால மிதிச்சவன். இப்ப 92வது முறை பைபிள் படிச்சுன்னு இருக்கிறேன். தெலுங்கு பைபிளும் படிக்கிறேன், தெலுங்கு பைபிளும் கேட்கிறேன், தமிழ் பைபிளும் படிக்கிறேன், தமிழ் பைபிளும் கேட்கவும் செய்யறேன். அப்போ நான் எப்படி எல்லாம் வந்திருப்போம் பாத்தீங்க. எவ்வளவு அடியெல்லாம் வாங்கியிருப்பேன். தலை மொட்டை அடிச்சுக்கினா 4-5 இடத்துல தையல் போட்டிருப்பாங்க. தெலுங்கு பறையன்னு சொல்லி அடிச்சுக்கிறாங்க கிராமத்துல. வடுகு பறையன் அப்படின்னு தெலுங்குல என்ன பண்ணிருக்கிறாங்க கிராமங்கள்ல அடிச்சு தையல் போட்டு வந்திருக்கிறாங்க. சில ஊருங்கள்ல கழுத்து பிடிச்சே தள்ளிட்டாங்க. ஒரு கிராமத்துல 2 காதுல ஒருத்த அடிச்சா ரத்தம் வந்துடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் காது கேட்கல பாஸ்டர். 2 காதும் சரியா கேட்காது. ஒண்ணு மீடியமா பேசினா கேட்கும், கொஞ்சம் சத்தமா பேசினா கேட்கும், ஸ்லோவா பேசினா கேட்காது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நிச்சயம் நடந்து முடிஞ்ச உடனே 3 மாசம், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இதுல 3 மாசம் ரொம்ப காதுல கை வச்சு டெய்லி ஜெபம் பண்ணணும். எப்பத்தா இயேசுவின் நாமத்துல எப்பத்தா ஜெபம் பண்ணி இந்த காதுல தண்ணி வரும் பாருங்க. டெய்லி ஒரு பஞ்சு எடுத்துனா பண்ண தொடச்சுக்கிட்டே இருக்கணும். என்னவோ தெரியல, ஆண்டவர் எங்க பாஸ்டர்மா ஜபத்தை கேட்டாரோ என் ஜபத்தை கேட்டாரோ தெரியாது, காதை மாத்திட்டோம். வரைக்கும் நான் சொன்னதே எங்க மனைவிக்கு தெரியும், எனக்கு காது கேட்காது இருந்தது. என் கூட இருந்தவங்களும் தெரியும், டைட்டஸ் காது ஆபரேஷன் மைனஸ் ஆயிடுச்சு. ஆனா பாருங்க, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எப்பவுமே எந்த நொடியிலுமே ஒரு சின்ன தீமையை கூட செய்யாதவர் தான் நம்முடைய ஆண்டவர். பக்கத்துல பார்த்து சொல்லலாம், பின்னாடி பார்த்து சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன தீமையை கூட இயேசு செய்ய மாட்டார். ஆமென். அல்லேலூயா.
ஒரே ஒரு சின்ன தீங்கு கூட ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீங்கு வருதுன்னா அந்த தீங்குக்கு பின்னாடி ஒரு பெரிய நன்மை நம்மை தேடி வருது. அல்லேலூயா. அதற்கு நான் தைரியமா சொல்றேன், இன்னைக்கு உங்க குடும்ப வாழ்வில யாரெல்லாம் மிகுந்த குறைவோடு நிம்மதி இல்லாம இருக்கிறீங்களோ இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க. நான் ஆராதிக்கிற தேவன் சொல்றார், உங்க குடும்பத்துல என்னைக்கு ஒண்ணு தொடங்கிச்சு, அதுக்கு பேர் தான் ரெக்கபோ. அல்லேலூயா. என் புள்ள பேச்சு கேட்கவே மாட்டாங்கிறான், வீட்லயே தங்க மாட்டேங்கிறான், அவன் எப்படியோ இப்படியா இருக்கிறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான், என் பொண்ணு என் பேச்சு என்ன பண்ண மாட்டேங்கிறா, கேட்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைங்களை நீங்க கையில வச்சிக்காம ஏசப்பா கிட்ட கொடுங்க. ஏசப்பா, இந்த பிள்ளைய உங்க கையில கொடுக்கிறேன், என் மகளை உங்க கையில கொடுக்கிறேன், என் மகனை உங்க கையில கொடுக்கிறேன். ஏசப்பா, இரக்கம் காட்டுங்க, என் பிள்ளைங்க மேல தயவு வைங்கன்னு சொல்லி அவர் கையில கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில அந்த பிள்ளைங்க மூலமா வந்த சித்தனா எஸ்கேப் ஆயிடும். ஆமென். ஏசேக்கு தானா போயிடும். உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நான் பையனுக்காக 2 வருஷம் நானும் என் மனைவி உபவாசம் போட்டோம். ஒவ்வொரு செவ்வாயும் 2 மணி நேரம் போய் சர்ச்சில் உட்கார்ந்து செபிச்சோம். அவர் எம்சிசி காலேஜுக்கு உள்ள போவார், ஆனா கிளாஸுக்கு போக மாட்டார். என்ன விஷயம்னா, ஒரே ஒரு அம்மா, நல்ல புண்ணியவதி மலையாளி அம்மா. அந்த அம்மாவெல்லாம் எங்க போறது இல்ல, காலேஜுக்குள்ள போகவே இல்லை. 3 மாசம் உள்ள போகவே இல்லை, காம்பவுண்ட்ல தான் இருப்பார். ஹெச்ஓடி போன் பண்ணி கூப்பிட்டார். எங்க பாஸ்டர் தான் போனாங்க, விவரம் சொன்னாங்க. அப்போ முடிவு பண்ண, அவன் அடிச்சியும் பிரயோஜனம் கிடையாது, திட்டியும் பிரயோஜனம் கிடையாது, துப்பியும் பிரயோஜனம் கிடையாது. அவனுக்குள்ள இருக்கிற சித்தனா போகணும்னா, அவனுக்குள்ள இருக்கிற இயேசுக்கு போகணும்னா, அவனுக்குள்ள ஒரு ரெக்கபோ தொடங்கணும்னா என் முழங்கால் முடங்கணும். என் முழங்கால் முடங்கணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நானும் என் மனைவியும் ஒவ்வொரு செவ்வாவும் 10 இருந்து 12 வரைக்கும் ஜெபிச்சோம். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறான், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கான். யாருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறாங்க இல்லையா, எனக்கும் எங்க ஊழியத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கு. ஆமென். எங்க ஐயாவுக்கு தெரியும், முத்தையா. ஏன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில இக்கபோத்து வர்றதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம வாழ்க்கையில ரெக்கபோத் தொடங்கிறதுக்கும் காரணம் நம்ம தான். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க இக்கபோத்து போல குணம் முடிச்சு குனிந்து பிரசவித்த அந்த ஸ்திரியை போல நீங்க கட்ட முடியாம முழுங்க முடியாம கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, நான் என்னை என் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தீர்மானம் எடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில ரெக்கபோத் தொடங்கிட்டார். எழுதி வச்சுக்கங்க. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தை, இந்த சபையில நான் ஒரு ரெக்கபோத்தை தொடங்கி விட்டேன். இந்த சபையில வருகிறவர்கள் பழுகுவார்கள், பெருகுவார்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்க போய் சொல்லுவீங்க. ஒரு அம்மா சொன்னாங்க பாருங்க, அற்புதமான சாட்சி சொன்னாங்க. கண்ணாடியே போடாம பைபிள் படிக்கணும். எப்படி? எங்க மாமியார் சாவர வரைக்கும் கண்ணாடியே போடாம தான் பைபிள் படிச்சாங்க. நாங்கெல்லாம் கண்ணாடியும் போட்டுக்கிறோம், கண்ணாடியும் போட்டுக்கிறோம். சரியா? என்னங்கன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே ஒரு விசேஷமான காரியம் ஜெபம். நம்முடைய கண்ணீரோடு எப்ப நம்ம ஜெபிக்கிறோமோ, அந்த கண்ணீரோடு கூட நம்முடைய கருப்பு விழியின் மேல வருகிற அந்த
பயங்கரமான புரை என்கிற அது கரைஞ்சி 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 நம்ம கண்ணில் வரக்கூடிய அந்த கண்ணீர், அந்த உப்பு தண்ணீர், அந்த எல்லா புறையும் கரைச்சி எடுத்துரும். கண்ணு பளிச்சுன்னு ஆயிடும். நல்லா அழுதுட்டு அப்புறம் ஒரு வெள்ளை துணியில கண்ணை தொடச்சு பாருங்க, கண்ணு பளிச்சுன்னு தெரியும். கர்த்தருக்கு எழுதி வைங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வில தேவன் ஒரு ரெக்கபோத்தை தொடங்கி விட்டார். ஆமென், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெக்கபோத்து நமக்கு தொடங்கணும்னா நம்ம 3 காரியத்தை செய்யணும். அதுதான் சொல்ல போறேன். என்ன பண்ண போறேன்? சொல்ல போறேன். என்னன்னு கேட்டா, ஈசாக்கு அவங்க தகப்பன் ஆபிரகாம் வெட்டி இருந்த ரெக்கபோத் என்கிற எல்லா துறவுகளையும் பொறாமையினாலே பெலிஸ்தர்கள் தூத்து போட்டு விட்டார்கள். இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொல்லுவாங்க, நாங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எல்லாம் மணிக்கணக்கில் செபிப்போம். சர்ச்சுக்கு போயிட்டா எழுந்து வீட்டுக்கு வர்றதுக்கு என்ன இருக்காது, மனசே இருக்காது. இப்ப சர்ச்சுக்கு வர்றவங்க எல்லாம் காலையில 8 மணிக்கு சபை தொடங்கினாரு பாஸ்டரு, 10 மணிக்கு விடணும்னு சொன்னா 10 மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு எல்லாரும் செல்லுல டைம் பாக்குறாங்க, இல்லைன்னா திரும்பி டைம் பாக்குறாங்க. ஆனா எனக்கு மாத்திரம் முன்னால டைம் 12:15 தான் இருக்கிறது. நான் 12:15 தான் முடிப்பேன். ராத்திரி 12:15 எனக்கு தெரியாது, நாளைக்கு மத்தியானம் 12:15 தெரியாது. விசுவாசிங்க டைம் பார்க்காது செபித்த காலங்களிலே அவர்கள் குடும்பங்கள் தடைத்தது, செழிப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய சகோதரமாருங்க காலையில எழுந்து ஜெபம் பண்ணிட்டு மணிக்கணக்கில் பைபிள் படிச்சுட்டு வேலைக்கு ஒழுங்கா போய் கொண்டிருந்தாங்க. இப்ப சொல்றாங்க, நாங்க பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது மொபைலே என்ன படிச்சுக்குவோம், பைபிள் படிச்சுக்குவோம். அப்படி யாராவது இது வரைக்கும் படிச்சுக்கிறாங்களான்னா டவுட் தான். இடம் கிடைச்சு உட்கார்ந்துட்டோம் சொன்னா அப்பதான் ஒருத்தன் வந்து காலை இடிப்பான். பைபிள் படிச்சுனே இருக்கிற நம்ம என்ன பண்ணுவோம், தலையை அப்படி தூக்கிய அவன் வாயில கொசு போதோ இல்லையோ நம்ம வாயில கொசு போடும். மறுபடியும் படிச்சுட்டே இருப்பான். பக்கத்துல இருக்கிறவன் எழுந்துக்கும் போது காலை ஒரு மிதிச்சுட்டு என்ன பண்ணுவான், எழுந்துக்குவான். கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? பைபிள் படிக்கிறதுல கான்சன்ட்ரேஷன் இருக்குமா? இருக்கா? அதிகாலையில எழுந்து என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். இன்னைக்கு பெலிஸ்தராகிய பிசாசு, பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை, நம்ம விசுவாசத்தை மங்கி போக பண்ணுகிற எல்லாமே என்னதான் பெலிஸ்தியர்கள். நம்முடைய சுரந்து கொண்டிருந்த ஊற்றுகளை, ஆவிக்குரிய ஊற்றுகளை, ஜப ஊற்றுகளை, உபவாச ஊற்றுகளை எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டான். குடும்பத்துல சண்டை போட்டு கூட சாப்பிட்டா 3 நாள் இருப்பாங்க. சரியாமா? எப்பெல்லாம் இருந்திருக்கு அந்த மாதிரி குடும்பத்துல சண்டை போட்டு சாப்பிட்டுருவேன். நல்ல பொண்ணுமா, ரோசம் இல்லாத பொண்ணு, சூடு சோகம் இல்லாத பொண்ணு, நல்ல பொண்ணுமா, உன் புருஷன் குடுத்து வச்சவங்கம்மா. கத்தருக்கு தோத்துறோம். நீங்க கோச்சிங் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்களா? எத்தனையோ முறை. ஆனா ஜபம் உபவாசம் என்ன பண்ணுவீங்க? உபவாசம் போடுவீங்க. ஆனா இங்க வந்த உடனே அங்க இருப்பீங்க, 4 பேரோட பேசிக்கின்னு கீசிக்கின்னு அதை பண்ணிக்கின்னு இதை பண்ணி கூட என்ன பண்ணுவான், சாப்பிடாம சாயங்காலம் 4 மணி வரைக்கும் கூட இருப்பான். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்தவன பெலிஸ்தியன் நம்முடைய துறவை என்ன பண்ணுவான், ஆமா லேட் ஆயிடுச்சு, எப்போ விடுவாரோ தெரியாது பாஸ்டர், பசிக்குது இன்னும் கொஞ்ச நேரம் போனா சுகர் டவுன் ஆயிடும், கை காலெல்லாம் கிடுகிடுன்னு டைப் அடிக்கும், லோ பிபி. ஐயோ பாஸ்டர் எப்ப விடுவாருன்னு தெரியாது. அதனாலதான் நிறைய ஊழியக்காரங்க பாஸ்டிங் பிரேயர்னு வச்சிருப்பாங்க.
11 மணிக்கு 2 பிஸ்கெட் கொடுத்து டீ கொடுப்பாங்க. நீங்க கொடுக்குறீங்களா பாஸ்டர்? ஜூஸ் குடிப்போம், வரப்போய் ஜூஸ் குடிப்போம். ஜூஸ் குடிப்பீங்க, நல்ல மனுஷன். அவர் ஜூஸ் கொடுக்கிறார். ஏன்னா ஜூஸ் அவர் கொடுக்கலன்னு வச்சுக்க, அவரை நீங்க எல்லாம் லூஸ் ஆக்கிடுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிலர் இந்த ஜூஸ் வாங்கி பாட்டில ஊத்திக்குவாங்க. ஏன்? அந்த சுகர் கொஞ்சம் லோ ஆகும் போதெல்லாம் என்ன பண்றது? ஆமா, குழந்தை பால் பாட்டில பால் வச்சுக்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு நம்முடைய ரெக்கபோத்தை புதைச்சு வச்சிருக்கிறது யாருன்னா, நம்முடைய சுபாவங்கள். நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய அநாகரிகமான செயல்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அத்தனையும் விசுவாசிகளாக நம்முடைய ஜீவியத்தில் அன்னெசசிட்டியான காரியங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நம்முடைய நல்லொழுக்கங்களை கெடுத்து, நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து, நம்முடைய துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு வச்சு. நீங்க ரெக்கபோத்து தான், சந்தேகமே இல்லை. நீங்க ரெக்கபோத்து தான். ஆனா உங்களை பிசாசு எசேக்கா வச்சிருக்கிறான், சித்ராவா வச்சிருக்கிறான். ஆனா ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா, தோன்றார். என்ன பண்றாரு? He will digging each and everyone. அவர் ஒவ்வொருவரையும் தோண்டுகிறார். இந்த மாதிரி கூட்டங்கள் மூலமா, இந்த மாதிரி கன்வென்ஷன் கூட்டங்கள் மூலமா, இந்த மாதிரி ஆண்டு விழாக்கள் மூலமா, ஜபங்கள் மூலமா வெளியில இருந்து வர வச்சு, சில ஊழியக்காரன் வருவாங்க, அந்த தூர் மாத்திரம் எடுத்துட்டு போவாங்க. சில ஊழியக்காரன் வருவாங்க, ஜேசிபில அப்படியே அந்த கரண்டிய விட்டு எல்லாத்தையும் தூக்கி எடுப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பதான் நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா நல்லா பாருங்க. எவ்வளவு நேரம் சிரிங்க சிரிங்க, ஒரு முகத்துல கூட பிரகாசமாவே இல்லை. ஆனா நான் திட்டுறேன், உங்க முகமெல்லாம் பிரகாசமா இருக்கு. பாருங்க பாஸ்டர், நீங்களே நான் திட்ட அவங்க முகம் என்ன ஆகுது? எங்க பாஸ்டர் பால் பாஸ்டர் முகமே பிரகாசமாயிடுச்சு. அதற்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம ஒரு நாளும் குறுகி போகிற கூட்டம் அல்ல. நம்ம சொல்ற குறுகி போகிற கூட்டம் அல்ல, நாம் பழகி பெருகுகிற கூட்டம். நம்ம யாரு? நம்ம யாரு? பழகி பெருகிற கூட்டம். நீங்க உங்களை ரெக்கபோத் என்பதை மறக்கவே மறக்காதீங்க. உங்க வலது கரத்தை அப்படியே தலை மேல வைங்க. இப்ப சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற இயேசுக்கு வெளியே போ, வெளியே போ. சித்தனாவே வெளியே போ. எனக்குள்ள ரெக்கபோத் இருக்கிறது. இனி நான் எக்கபோத் அல்ல, நான் ரெக்கபோத். நான் பழகி பெருகுவேன். என் குடும்பம் பழகி பெருகும். என் பிள்ளைகள் பழகி பெறுவார்கள். என் சபை பழகி பெருகும். எங்க ஊழியக்காரன் ஊழியக்காரி பழகி பெருகுவார்கள். எங்கள் தேசத்துக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். எங்களை சேதப்படுத்த உன்னால முடியாது. நல்ல உற்சாகமா கைகளை தட்டி பத்தாது. ஹல்லேலூயா. நாம் பழகி பெருகும். நாம் என்ன செய்யணும்? பழகி பெருகும். ஈசாக் பார்த்தான், அந்த தேசத்தில் அவன் எப்படி ஆசீர்வாதமாயிருந்தான், அவன் எப்படி 100 மடங்கு பலன் அடைஞ்சான். வாயில வட சுட்டான், கேரண்டி கொடுத்தான், வாரண்டி கொடுத்தான். தோண்டணும். சொல்லுங்க, என்ன பண்ணா? என்ன பண்ணா? ஆமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து நின்னாங்க. அந்த இடத்துக்கு பேரு பெரேக்கா. பெரேக்காவில வந்தாங்க. சும்மா பொங்குன்னு பொங்குதுன்னாங்க. தோண்டனாங்க. எதை கொண்டு தோண்டினாங்க? தண்டாயுதங்களை கொண்டு தோண்டினாங்க. அப்ப யாரு தண்டாயுதம்? நீங்களும் நானும் தான். ஆண்டவர் யாரு? தண்டாயுதம். நீங்கள் எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமா இருக்கிறீர்கள் ஆண்டவர் சொல்றார்.
அப்படியே தோண்டனாங்க. தோண்ட 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 ஒரு ஊற்று வந்தது. அதுதான் பெரேக்கா. அதுதான் பெரேக்கா. அத்தனை ஜனங்களுடைய தாகத்தையும் ஒரு சிலர் தோண்டதுனால வந்த பெரேக்காவில அவர்கள் தாகம் தீர்க்கப்பட்டார். ஆடி பாடினார்கள், கொண்டாடினார்கள். இன்னைய வரைக்கும் அந்த பெரேக்கா ஊற்று போய்கொண்டே இருக்கிறது இஸ்ரவேல் தேசத்தில். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தினந்தோறும் தோண்டணும், தினந்தோறும் தோண்டணும். Praise the Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி மேலே இருக்கிற வாட்டர் டேங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது கழுவுறோமோ, அதே போலவே கர்த்தருடைய பிள்ளைகளாகினா அதிகாலையில எழுந்து நம்முடைய துறவை என்ன பண்ணணும்? சுத்தம் பண்ணணும். தோண்டணும். தோண்டி உள்ள இருக்கிற கண்ட காசமாவது என்ன பண்ண வெளியே என்ன பண்ணா ஓட்டிடணும். ஓட்டிட்டோன்னு வச்சுக்க, உள்ளுக்குள்ள இருந்து ஒண்ணு வரும். என்ன தெரியுமா? அதுதான் ரெக்கபோட். அதுதான் என்னது? ரெக்கபோட். அது ஒண்ணு அடக்கவே முடியாது. யாராலும் அடக்கவே முடியாது. உன்னை அமைச்சு வைக்கவே முடியாது. Praise the Lord. அல்லேலூயா. இப்பவும் ட்ரெயின்ல போனாலும் பஸ்ல போனாலும் பக்கத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. பேசினே இருக்கிறேன், சர்ச்சை கட்டி இருக்கிறேன். கொத்தனாரங்கெல்லாம் பார்ப்பாங்க, ஏதாவது பேசுவாங்க. ஆனா உடனே நான் ஆவியில நிறைஞ்சு பேசுவேன். ஏன்னா எனக்கு கோபம் வரக்கூடாது. கோபம் வந்தா அவங்கள திட்டக்கூடாது. அவர் ஒரு மணின்னு ஒருத்தர் என்ன கேட்டாரு, ஐயா பாஸ்டர் ஐயா, என்னவோ திடீர்னு அக்கா ருக்கா அக்காப்பான்றீங்க, என்னது இது? அதுதான் நான் சொன்னேன், உங்க மேல எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு உங்களை வேலை செய்ய விடாம கெடுக்கிற பிசாச விரட்டுறேன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வெயில்ல யாருன்னு வேலை செய்வாங்களா? என்னாலும் வெயில்ல நட்டக்கா வேலை செய்யறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1 மணிக்கு சாப்பாட்டுக்கு போவாங்க, கரெக்டா 2 மணிக்கு வேலைக்கு வந்துருவாங்க. நான் ஏன் வரலன்னு கேட்க மாட்டேன், ஏன் ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னு கேட்க மாட்டேன். அவங்களே வருவாங்க, அவங்களே செய்வாங்க. என்னன்னு கேட்டா அங்கேயே உட்கார்ந்து இருப்பேன். எப்படி? சும்மா இல்லை, நான் தோண்டிக்கினே இருப்பேன், என் ஊற்று கிளறிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன சனிக்கிழமை காலையில சாயங்காலம் ஆனா கூலி கொடுக்கணும். அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கிறேன். பார்பர் ஷாப்புக்கு போனேன், முடி வெட்டினேன், அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருந்தேன். அந்த பார்பர் கேட்டாரு, அத என்னவோ சொல்லி இருக்கிறீங்க, ஒரு மாதிரி சத்தம் வருது, முதல்ல மாத்திரம் அசைது, என்ன சத்தம் தெரியலையே. அதுதான் ஏசப்பாவோட பேசினேன், ஆண்டவரோட பேசின்னு இருக்கிறேன். அப்பதான் சொன்னேன், இன்னைக்கு சாயங்காலம் எனக்கு 50,000 ரூபாய் வேணும். பேசினே இருக்கிறேன். கட்டிங் பண்ணி முடிச்சு அவர்கிட்ட காசு கொடுக்கறேன். ஒரு போன் வருது, மாஸ்டர் இந்த நம்பர்ல உங்களுக்கு கூகுள் பே இருக்குதா? இருக்குது ஐயா. யாருன்னே தெரியாது. என்னைய வரைக்கும் ஒரு முகத்துவ நான் பார்த்ததே கிடையாது. ஐயா டேனியல் நம்ம பவுல் ஐயாவை என்னதான் பாக்கிறேன், பாண்டிய ஐயாவை. என்ன பாத்துக்கிறீங்களா பாஸ்டர்? இன்னைக்குதான் அவரை பாக்கிறேன். அவர் என் முகரைய பாக்குறார், நான் அவர் முகரை எங்க வந்தா பாக்குறேன். ஆமா, போஸ்டர்ல பார்த்தேன் 2-3 நாளா, ஆனா நேரடி எப்பதான் பாக்குறேன். அவரு சொல்றாரு, நான் ஒரு ரொம்ப நாளா இந்த பக்கம் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் ஐயா, உங்க நம்பரை மேஸ்திரி கிட்ட வாங்கினேன். இருக்குதா? இருக்குது ஐயா. பாருங்க, அடுத்த 2 நிமிஷத்துல என் அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய் வந்துருக்கு. அல்லேலூயா. இது ரெக்கபோதா இல்லையா? ரெக்கபோதா இல்லையா? அப்ப என் துறவு ஏதோ ஒண்ணு விசுவாசிக்க கூடாதபடி, ஜெபிக்க கூடாதபடி, கவலை, வேதனை, கண்ணீர், துயரம், துன்பம் ஏதோ ஒண்ணு அமுக்க 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 நான் என்ன பண்றேன்? தோண்டிக்கிட்டே இருக்கிறேன். எங்க ஆத்த அழகா சொல்றாங்க பாருங்க, தோண்டிக்கிட்டே இருக்கிறேன். தோண்ட தோண்ட எனக்குள்ள என்ன வருது? ஆர்டிசி நூற்று ரெக்கபோத்து வந்துகிட்டே இருக்குது. பார்பருக்கு கூட தெரியுது எனக்குள்ள இருக்கிற ரெக்கபோத்து என்னன்னு
தெரியுது. அப்புறம் தான் முடிஞ்சிட்டு போறப்ப காட்டினேன். ஐயா இவ்வளவு நேரம் என்ன பேசுறீங்கன்னு சொன்னீங்களே, இத பேசணும் பாருங்க, அதுக்குதான் இது. நாங்க ஃபாதர் 50,000 ரூபாய் வந்து விடைக்காலம் 3 மணில இருந்து பேசினே இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏன்னு கேட்டா, நம்மை ஆண்டவர் சித்தனாவாக இருக்க அழைக்கல, இயேசுக்காக இருக்க அழைக்கல. ஆண்டவர் நம்மை பழுகி பெருகும்படியாக அழைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசுக்கா இருக்க அழைக்கப்படல, நீங்க சித்தனாவா இருக்க அழைக்கப்படல, நீங்க ரெக்கபோத்தாக பழுகி பெருக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்க அழைப்பை கெடுக்கிற பெலிஸ்தியரை கண்டுபிடிங்க, குடிநரிகளை குள்ள நரிகளை கண்டுபிடிங்க, உங்க குடும்பத்தை கெடுக்கிற காரியங்களை எதை கண்டுபிடிங்க, அதெல்லாம் தூக்கி எறிங்க. அதெல்லாம் தூக்கி எறிங்க. ஆமென். ஈசாக்கு அதெல்லாம் தூக்கி எறிஞ்ச அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். இந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். எந்த இடத்தை விட்டாக்கா? எந்த இடத்தை விட்டு? என் புள்ள உருப்படவே மாட்டான். அது பெத்ததை விட ஒரு கல் எடுத்துக்கங்க, வயிற்றிலேயே இச்சிருந்து இருக்கலாம். அதை இப்படி பிடிச்சிட்டு குன்னம் புஷ் உட்காந்து பாருங்க. 3 குரங்கு வச்சிருந்தாங்க. கண்ணை மூடிக்கிச்சு, வாயை மூடிக்கிச்சு, காதை மூடிக்கிச்சு. இப்ப 4வது குரங்கு வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன ஆயிடுறோம்னா, சில நேரத்துல இந்த பிள்ளைங்க குடும்பத்துல வருகிற போராட்டங்களை பார்த்து பார்த்து கூனி குறுகி போறோம். நீங்களும் நானும் குறுகி போவதற்காக தேவன் நம்மை பிடிக்கவில்லை, பழுகி பெருக பிடித்தான். ஹல்லேலூயா. 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 அன்பான தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பழுகி பெருக அழைக்கப்பட்டது. இந்த ஈசாக்கு துறவுகளை தோண்டி தோண்டி ஃபெயிலியர் ஆயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவன் துறவுகளை தோண்டதுனாலதான் அங்க இருக்கிற சுபாவங்கள் வெளிப்பட்டுச்சு, அங்க இருக்கிற குணங்கள் வெளிப்பட்டுச்சு. அது எல்லாம் விட்டு வெளியே வந்தான். எல்லாத்தையும் விட்டு வெளியே வந்தான். மாமியாருக்கு மருமகளோட சண்டையா, அதை விட்டு வெளியே வா. மருமகளுக்கு மாமியாரோட சண்டையா, அதை விட்டு வெளியே வா. அப்பா அம்மா கூட சண்டையா, அதை விட்டு வெளியே வா. நமக்கு எதிராளி அப்பா அம்மா இல்ல, மாமியார் மாமனார் அல்ல, நாத்தனார் அல்ல, சாத்தனார் அல்ல. நம்ம எதிரி பிசாசு. அதை கண்டுபிடி, அதை பிடுங்கி எரிஞ்சு போடு. அதை பிடிஞ்சு எரிஞ்சு போடு. கர்த்தர் உனக்கும் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசின் மேல் நடக்க, பாம்பின் மேல் நடக்க, சிங்கத்தின் மேல் நடக்க, பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதிக்க ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார். உன் சித்தனாவ நீ என்ன பண்ணு? மிதிப்ப. ரோமர் 16:20 படி மிதிப்ப. யாரை கொண்டு? சமாதானத்தின் தேவன் உன் கால்களுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார். நீ ஆராதிக்கிறவர் சமாதானத்தின் தேவன் உன் கால்ல வல்லமை கொடுத்திருக்கிறார். எதை மிதிக்கிறதுக்கு? சித்தனாவை மிதிக்கிறதுக்கு. சரியா? ஏசக்க மிதிக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? பலனை கொடுத்திருக்கிறார். அதை மிதிச்சு வெளியே வா. கடன் பிரச்சனை கவலைப்படாத. நல்லா நீங்க கவனிச்சுங்க. நான் உன்னை கண்டுபிடிச்சேன். கடன் வாங்கினவனை விட கடன் கொடுத்துட்டான் பாருங்க, அவன் தான் பரிதாபம். கடன் வாங்கிட்ட நம்ம பரிதாபம் இல்ல, கடன் கொடுத்துட்டான் பாரு, அவன் தான் பரிதாபம். டெய்லி வருவான். நம்ம எப்பமா கொடுக்கிறோம்? கோபத்துல 4-5 கெட்ட வார்த்தை போட்டு பேசுவான். நம்ம ஒண்ணு அசைய போறது இல்ல, அசைய போறது இல்ல. உங்களுக்கு என்ன நினைப்பா? ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. கடன் வாங்கிட்டு அசைக்கப்படுவது இல்லை. அவன் தான் டெய்லி வந்து வாசல்ல நிக்கிறான். சிலரு சூடு சோர்ந்துக்கிறவங்க என்ன பண்றாங்க? வட்டியெல்லாம் தர முடியாது. எப்படி? வட்டியெல்லாம் தர முடியாது.
இது வரைக்கும் நான் வட்டி கொடுத்துட்டேன் நிறைய, இனிமே அசல் கொடுத்துறேன். மாசம் 2000 கொடுத்துறேன். பாவம் அவன் தலைக்கு என்ன பண்றான்? இன்னும் ரிச்சவன் ஒருத்தர் கடங்கார மாட்டுவான். அவன் சொல்லுவான், இனிமே என்கிட்ட எப்படி வாங்குற பாக்குறேன்னுவான். நம்ம சொல்லுவான், அடே போடா, உன் வழி அடைஞ்சா ஆண்டவர் எனக்கு 7 வழி திறந்து வச்சுக்கிறார். எதுக்கு? நல்லா நீங்க கவனிங்க. நம்ம ஆண்டவர் பிள்ளைங்க வாங்கின கடனை என்ன பண்ண? நியாயமா கொடுக்கணும். அதுதான் ரெக்கப்போம். அதையும் செய்வார். அதற்கான வழிகளை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்கு மாத்திரம் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேங்க, உயிருக்கு உயிரா நேசிக்கிற தோழியா இருந்தாலும், உயிருக்கு உயிரா நேசிக்கிற நண்பனா இருந்தாலும், தயவு செஞ்சு ஜாமீன் மாத்திரம் நின்றார். சூரிட்டி மாத்திரம் என்ன பண்ணாதீங்க. நடுத்தருக்கு வந்துடுவீங்க, நாரி போயிடுவீங்க. அனுபவத்துல பேசுறக்கா, அனுபவத்துல பேசுறேன். எப்படியாவது முன்னுக்கு வந்துருவாங்க அப்படின்னு பீட்டர் அந்த மாதிரி ஒருத்தர் கூட்டு நம்மள பேங்க்ல மாட்டி விட்டார். ஒரே ஒரு சூரிட்டி போடுங்க பாஸ்டர், உங்க டிரான்சாக்சன் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படியோ பொசிஷன் போட்டேன்க்கா. பதம் குறைஞ்ச மாதிரி நானு சோறு தின்ன முடியல, தண்ணி குடிக்க முடியல. பேங்க்காரன் போன் பண்ணி கேக்குறான், வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு அனுப்புறான். ஒழுங்கா ஊழியம் பண்ணிட்டு எனக்கு நான் வாங்கி அனுபவிச்சிருந்தா கூட பரவாயில்ல. நான் முத்தையா அவர் பாட்டத்தை பார்த்தா நாங்கள் மாட்டுங்கிற மாதிரி தயவு செஞ்சு சூரிட்டி மாத்திரம். எந்த நாட்டுக்கு போனாலும் அதான் சொல்றேன், சூரிட்டி மாத்திரம் என்ன பண்ணாத. பெத்த பொண்ணு கூட போடாதேக்கா, பெத்த பிள்ளை கூட போவாது, கட்டமாட்டான். நடுத்தருக்கு வந்துடும், வீடு நடுத்தருக்கு போயிடும். சரியா? ஆனா கஷ்டமோ நஷ்டமோ இருக்கிறத வச்சு சந்தோஷமா சாப்பிடுறது தான் ரெக்கப்படும். இந்த ரேஷன் அரிசி யாருன்னா நஷ்டம் பண்றீங்கன்னா நீங்க தான் சபிக்கப்பட்ட நிக்க போது. ரேஷன் அரிசிய நஷ்டம் பண்ணீங்கன்னா நீங்க தான் யாரு? இக்கபோத். ரெக்கப்போத் இல்லடா, இக்கபோத். ஆண்டவர் என்னவோ புண்ணியமா தமிழ்நாட்டில் இலவசமா என்ன பண்ணிக்கிறார்? கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? பழையங்கஞ்சி. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்ன கொடுக்கறாங்க? பழைய கஞ்சி கொடுக்கறாங்க, மிளகாய் கொடுக்கறாங்க, வெங்காயம் கொடுக்கறாங்க. ட்ரீட்மெண்ட் அதானா? லேட்டஸ்டா அது முத்தையா கூட அனுப்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவை. பழைய கஞ்சி காலைல நைட்ல அந்த ரேஷன் அரிசிய நல்லா பொங்க வச்சுட்டு தண்ணியை ஊத்தி காலைல ஒரு புடி சாப்பிட்டு போய் பாரு, உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். சுகர் குறையும், பிபி குறையும், உடல் ஆரோக்கியமா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்லிட்டாரு, உலகம் முழுவதும் போறாரு பாஸ்டர்னு. டெய்லி மத்தியானத்துல கூழ் கரைச்சி எடுத்துன்னு போயிடுறேன். நான் வேலை செய்யறேன். சர்ச்சை கட்ட இடத்துக்கு இவர் குடிக்கிறாரா சிஸ்டர் கூழ் எல்லாம்? நாளில இருந்து காசு கொடுங்க, அப்பதான் நல்லா இருப்பேன். அதற்கு சோத்திரம். ஆமா, மாப்பிள்ளை சம்பா அரிசி வாங்கி நொய் அடிச்சு ஊற வச்சு கூழ் நானே காசு எல்லாம் செய்வேன். சமையல ரொம்ப சூப்பரா செய்வேன் சிஸ்டர். அல்லேலூயா. அதற்கு சோத்திரம். ஏன்னா நம்ம எப்பவுமே ரெக்க போட்டா நிக்க போட்டா இருக்கு. எவ்வளவு அழகா குடும்பம் நடத்த முடியுமோ முதல்ல நல்ல குடும்ப பெண்களா இருக்கிறீங்க. ஒரு புடி சோறு நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் வருஷத்துல 13 கிலோ சாப்பாடு வேஸ்ட் பண்றாங்களாம், கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்படி தொடர்ந்து நம்ம வேஸ்ட் பண்ணா நம்ம இந்தியாவும் சோமாலியா நாடு மாதிரி மண்ணு களிமண் இருக்குது பாத்தீங்களா, அதை கரைச்சு அப்படியே ஊத்தி இட்லி மாதிரி அவங்க சாப்பிடுறாங்க. களிமண் யாரு? சோமாலியா நாட்டுல ஜனங்க அதை சாப்பிடுறாங்க. அவங்க வயிறு ஊத்தி கிட்னி ஃபெயிலியர் ஆகி
பச்சளம் குழந்தைங்க எல்லாம் செத்துடுறாங்க. கடவுள் நமக்கு நல்லா ரேஷன் அரிசி கொடுத்துருக்கிறார். ஒருத்தர் அந்த அரிசி என்ன பண்ணாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. நொய்யடிங்க, உப்புமா சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு. நொய்யடி நல்லா மாவடிங்க, வெல்லம் போட்டு தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை பிடிச்சி என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்க. அதற்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ரெக்க போத்தா இருக்கணும். நம்ம வீட்டுல ஒரு சின்ன சாபத்து கூட என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன். உங்களை நான் சோதிக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பழுகு பெருகுவீங்க பாருங்க. வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவைகள் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்கள் பிள்ளைகள் முன்போல் இருப்பார்கள். அவர்கள் சபை எனக்கு முன்பாக திடப்படும். அவர்களை ஒடுக்கின யாவரையும் தண்டிப்பேன். கர்த்தருக்கு முன்பாக இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். ரெக்கபோத்தா இருக்கிறதும் நம்மளாலதான் முடியும். ரெக்கபோத்தா இருக்கிறதும் நம்மளாலதான் முடியும். எப்படின்னு கேட்டா, கூடுமான மட்டும் நம்முடைய வாழ்க்கையில கடன் வாங்காம இருக்கிறத வச்சு எவ்வளவு பெஸ்டா சாப்பிட முடியுமோ அவ்வளவு பெஸ்டா சாப்பிட்டா நம்ம குடும்பம் எப்பவுமே ரெக்கபோத்தா இருக்கும். நம்முடைய சபை எப்பவுமே ரெக்கபோத்தா இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எப்பவுமே ரெக்கபோத்தா இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு இடம் உண்டாக்கிட்டா நீங்கள் பலுகி பெருக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த ரெக்கபோத்து ஊற்று ஈசாக்குக்கு உண்டானதுனாலதான் அவன் விதைத்தான். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். ஆமென். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். 100 மடங்கு பலனடை. எப்படிமா 100 மடங்கு பலனடைந்தான். வர 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 திருப்தி அடைந்து மகா பெரியவனானா. ஆமென். அல்லேலூயா. விசுவாசிக்கிறேன் இந்த சபை ஒரு மகா பெரிய சபையாக மாற்ற தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கலாம். எல்லாம் எழுந்திருக்கலாமா?